பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் ஒரு நோக்கம், கர்த்தர் சுகவீனர்களை சுகப்படுத்தும்படி, பலவீனர்களை பலப்படுத்தும்படி, பாவிகளை ரட்சிக்கும்படி, பிணியாளிகளை விடுவிக்கும்படி, வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்கும்படி என்று ஒரு பகுதியாக நாம் கருதலாம். ஏனென்றால் அவருடைய சுவிசேஷத்தின் நாட்களிலே அநேக ஜனங்களை, பிணியாளிகளை, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி கொண்டே வந்தார். பிசாசின் பிடிகளிலும் கட்டுகளிலும் வாழ்ந்த ஜனங்களை அவர் விடுவித்து வந்தார். அதுபோல ஒரு சம்பவம் தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய உதிர போக்கினாலே ஒரு ஸ்திரீ பலவீனப்பட்ட நேரத்திலே, பாதிக்கப்பட்ட வேளையிலே, தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் செலவழித்தும் ஒரு பிரயோஜனமும் இன்றி மிகவும் வருத்தத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து அவ்வழியாய் கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் விடுதலையாக வேண்டும் என்ற விசுவாசத்தோடு அவள் அவரிடத்தில் நெருங்கி, திரளான கூட்டங்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. அவள் அவரிடத்தில் நெருங்கி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், புதிய ஆத்துமாக்கள் கடந்து வருகிறார்கள். நாம் ஜெபிக்கிறோம். சில வேளைகளில் அற்புதங்கள் நடக்கிறது, சில வேளைகளில் அற்புதங்கள் நடக்கவில்லை. ஆனால் ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவாய் தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறீர்களோ, எவ்வளவாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிதான் இந்த சகோதரி கடந்து வந்தாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவளுக்குள் இருந்ததினாலே தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் கடந்து போனது. அவள் அந்த இடத்திலே அப்பொழுதே அவருடைய உதிரப்போக்கு நின்று போயிற்று என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்ட பொழுது அங்கு கூட இருந்தவர்கள் பரியாசம் செய்திருக்கலாம். ஆண்டவரே, உம்மை சுற்றி இவ்வளவு திரளான ஜனங்கள் நெருக்குகையில் நீர் யார் என்னை தொட்டது என்று கேட்பது எவ்வளவு என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அல்லது வருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தே தீரும். இதில் இந்த வார்த்தையிலே கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதைதான் தேவன் தேவ பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கடன் சுமையோ அல்லது வியாதியின் கொடுமையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பிரச்சனைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போகலாம். சூழ்நிலைகள் உங்களை பாரப்படுத்தலாம், வெட்கப்படுத்தலாம், துயரப்படுத்தலாம், கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் ஒன்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன்னை விடுவிக்கிறவர் அவர் இயேசு கிறிஸ்து. உனக்கு விடுதலை கொடுத்தவர் அவர் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையோடு உன்னிலே அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையானது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அதுபோல உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் அவரிடத்தில் வையுங்கள். நிச்சயம் உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சாதனையாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.